இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாள் தேவன் பரத்தின் சித்தத்துக்கு அமைய திட்டத்துக்கு அமைய உங்களை நடத்துவாராக. இந்த நாள் நாங்கள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின புத்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் பரத்தினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடினால பரத்திலிருந்து நம்முடைய காரியங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு பறவை கூட தேவன் அறியாம மரிப்பதில்லை. நம்முடைய தலையில் உள்ள முடி கூட தேவன் அறியாம விழுவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் அழகாக அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வருகிறார். அன்பானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த நாளில் நீங்கள் சந்திக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் பரத்தின் அனுமதியோடு தான் அது நம் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறது. நாங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், அதை சந்திக்கும் பொழுது மிகுந்த தைரியமாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தீர்மானிக்க வேண்டும். இயேசுவை பார்த்து பிலாத்து இப்படியாக சொல்லுகிறான், உன்னை விடுவிக்கவும் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன பொழுது இயேசு அழகாக சொன்னார். ஹல்லேலூயா. கர்வம் நிறைந்தவர்கள் பேசுகிற பேச்சுக்கு முன்பாக நீங்கள் கர்வமாய் பேசாமல் மிகவும் மன தெளிவோடு, மிகுந்த தேவ ஞானத்தோடு, பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானத்தோடு பேசக்கூடியவர்களாய் இந்த நாளில் பரத்தின் ஞானம் உங்களை நிரப்பட்டும். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு கொண்டே சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கங்கள், திட்டங்கள் நிறைவேறும்படியாய் அநேகர் வரலாம், போகலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், தேவ திட்டம் நம் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் அவர்கள் நம் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுனுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாய் ஒரு சீஷன் அனுமதிக்கப்பட்டது போல இந்த காலை பொழுதுல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகர் அப்படி எழுந்திருக்கலாம். அன்பானவர்களே, அவர்கள் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை குறித்து பகைமை உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டாம். அதனால்தான் யூதாஸ் காட்டி கொடுத்த பிறகும் தேவன் சிநேகிதனே என்று அவனை கூப்பிட்டார். அவனோடு பகைமை உணர்வுல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பரத்தின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அநேகர் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களை குறித்த கசப்போ வெறுப்போ பகைமை உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டாம். அன்பானவர்களே, பரம் இதை அனுமதித்திருக்கிறது. இந்த சோதனையை மேற்கொள்ள, இந்த பாடை மேற்கொள்ள தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். வேதம் சொல்றது, திறனிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டேன், தாங்கிடும் பலன் தருவேன், தப்பி செல்லும் போக்கை உண்டாக்குவேன் என்று பரம் இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் வைத்து இந்த நாளில் ஓடக்கூடிய பலத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவரீர் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனுக்கும், எந்த காரியங்களுக்கும், எந்த சூழ்நிலைகளுக்கும் என்மேல், இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. ஆண்டவரே, இந்த நாளில் பரம் எந்த திட்டத்தை வைத்திருக்கிறதோ, எந்த காரியங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதோ அதை கடந்து செல்லக்கூடிய பலத்தை இந்த நாளில் காலை பொழுதுல பரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.